Hello, viewers. Today is Sunday, December 21, 2025. இன்னைக்கு நம்ம தமிழக அரசியலை பற்றி பேச போகிறோம். தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் விரைவில் வரவிருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு குறிப்பாக நான் பேச வேண்டிய விஷயம் என்னன்னு நினைக்கிறேன்னா, ஆக்டர் விஜய், தமாக தலைவர் விஜய் அவர்களோட ஈரோடு பரப்புரை பற்றி தான் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஈரோடு பரப்புரை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா ஒரு 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து களத்திலேயே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்களை பற்றியும் நான் பேச வேண்டிய நெசசிட்டி இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ அந்த கருத்தை நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா, யார் அதை எந்த கட்சியை பற்றி அவர் அப்படி குறிப்பிடுறாருன்றதை நம்ம பார்க்கணும். களத்திலே இல்லாதவங்கன்னு அவர் சொல்கிறது நாம் தமிழரை சொல்கிறாரா, இல்லை பாஜகவை சொல்கிறாரா, இல்லை அதிமுகவை சொல்கிறாரா? ரெண்டாவது, களத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறது அவர் நான் தமிழரையும் சொல்கிறாரா, இல்லை பாஜகவை சொல்கிறாரான்ற ஒரு கேள்வி வருது. எப்படி நீங்கள் எடுத்துட்டாலும் இப்போது அதிமுகவை தான் சொல்கிறாரு, களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி களத்திலே இல்லை அப்படின்னு அதிமுகவை பற்றி சொல்கிறாருன்னு எடுத்துட்டா, அதிமுகன்ற ஒரு கட்சி என்னை பொறுத்தவரையும் இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது. எஸ்பெஷலி 2 இம்பார்ட்டண்ட் ரீஜனில், ஒன்று கொங்கு பெல்ட்டில், இன்னொன்று வன்னியர் பெல்ட்டில் இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த 2 பெல்ட்லேயும் ஒழுங்காக களத்திலே இல்லைன்னு நினைக்கிறாரா, அவர் அங்கே சீட்டை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாரா, அதை பற்றி அவர் விளக்கணும். எஸ்பெஷலி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து ஒரு பெரிய ஃபைட்டர். அவர் அவ்வளோ ஈஸியாக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். கடைசி வரைக்கும் நின்று ஃபைட் பண்ணுவார். அவர் களத்தில் நிச்சயமாக நிற்பார். ஸோ அதனால் அவர் அதிமுகவை பற்றி சொல்லியிருப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவர் களத்தில் இல்லைன்னு அதிமுக சொன்னாருன்னா அவரே தன்னை ஏமாற்றிக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதிமுக நிச்சயமாக களத்தில் இருக்கும். அதிமுக நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும் எல்லா கட்சிகளுக்கும், எஸ்பெஷலி கொங்கு பெல்ட்லையும் வன்னியர் பெல்ட்லையும். ரெண்டாவதாக, களத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அதை நாம் தமிழரையோ இல்லை பாஜகவையோ சொல்கிறதா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டா கூட நாம் தமிழர் கட்சி 1% 8% வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு தேர்தலில் அந்த 8% அவங்களுக்கு வராது, அந்த 8%ல் முக்கியமான மிக அதிகமான பர்சன்ட் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறாரா? அதையும் அவர் விளக்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கட்சிகளோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய நிலையில் தாவேகா மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி வரலான்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி 4-5 மாதம் மேலே ஆகிறது, இது வரைக்கும் எந்த கட்சியும் வரல. அப்படி இருக்கும்போது நாம் தமிழரை விட அவங்க களத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்கன்னு எப்படி அவர் முடிவுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதையும் அவர் கொஞ்சம் விளக்கணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரல் ஸ்பீச் கொடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அவர் பார்த்து அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவதாக, அவர் வந்து தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகான்னு சொன்னார். இதை அவர் வந்து தீய சக்தி திமுகன்னு சொல்லும்போது எவருக்கும் உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை பார்த்தும் நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எதனால் தீய சக்தின்றதை அவர் விளக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் திமுகவை தீய சக்தின்னு சொன்னாங்க, அது கரெக்டு தான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போது அவர் வந்து அதை விளக்கியிருக்கணும், ஏன் தீய சக்தின்னு விளக்கியிருக்கணும். எம்ஜிஆர் அவர்களை 1977 எலெக்ஷனில் தீய சக்தி திமுகன்னு சொல்லி அவருக்கும் திமுகவுக்கும் ஒரு 4.4% பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். அது 4 முனை போட்டியில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மும்முனை போட்டியாக இருந்தால் எம்ஜிஆர் அன்றைக்கி தோற்றுருக்கிற நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கி இருந்த நீங்கள் பிரிண்ட் மீடியாவோ இல்லை அன்றைக்கி இருந்த ஜேர்னலிஸ்ட்டோ போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மும்முனை போட்டியாக இருந்தால் அன்றைக்கி திமுக வெற்றி பெறுறதுக்கு நல்ல சான்சஸ் இருந்ததுன்னு தான் அவங்கள அன்றைக்கி சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் திமுக தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா அப்போ 96ல் மக்கள் ஓட்டு போட்டாங்க, 89ல் மக்கள் ஓட்டு போட்டாங்க அசம்பிளி எலெக்ஷனில், 2006ல் ஓட்டு போட்டாங்க. அதை தவிர கன்சிக்யூட்டிவாக 2004 லோக்சபா எலெக்ஷன்லையும், 2009 லோக்சபா எலெக்ஷன்லையும், 2019, 2024 லோக்சபா எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டாங்க.
அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் தீய சக்திக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கணும். ரெண்டாவதாக, திமுக இதெல்லாம் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பால் விலை ஏறி போச்சு, அது அவங்க பண்ண தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஜாஸ்தியாக இருக்குது, அதை ஏறி போச்சு, அதை அவங்க குறைக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தீய சக்தின்னு நீங்கள் சொல்லும்போது எதனால் தீய சக்தின்றதை சொல்லணும். ஏன்னா திமுக பண்ண சில 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 விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திமுக, அது தீய சக்தியா? அருந்திதர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தாங்க திமுக, அது தீய சக்தியா? தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கொண்டு வந்தாங்க, அது தீய சக்தியா? சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் கொண்டு வந்தாங்க, அது தீய சக்தியா? இது மாதிரி நான் அடிக்கிட்டே போகலாம். அதனால் எந்த ஒரு கட்சியும் நம்ம தீய சக்தின்னு சொல்ல முடியாது. சில நல்லதும் பண்ணியிருப்பாங்க, சிலது கெட்டதும் பண்ணியிருப்பாங்க. கெட்டதை எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுடைய தார்மீக உரிமை. எதிர்க்கட்சியாக நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் தீய சக்தின்னு சொல்லும்போது எதனால் தீய சக்தின்றதை நீங்கள் விளக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவதாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறீங்க. அதுக்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் தூய சக்தின்னு சொல்லணும்? நீங்கள் சினிமா துறையில் தூய சக்தியாக இருந்தீங்களா? அது நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்கள் சினிமா துறையில் இருந்த கங்கை அமரனுக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அது அவரே வந்து பல பேட்டிகளில் பொது வெளியில் சொல்லிட்டாரு. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? ஸோ அந்த ஆட்சி தூய ஆட்சியா? அந்த ஆட்சி தீய சக்தியா? நல்ல சக்தியா? அதே போல் நீங்கள் தலைவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனபோது டைம் டு லீட்னு போட்ட ஒரே காரணத்துக்காக உங்களை கொடநாட்டில் நிற்க வச்சு, கை கட்டி நிற்க வச்சு அவமானப்படுத்தினாங்க. அது எந்த ஆட்சி? அந்த ஆட்சி தூய ஆட்சியா? தீய சக்தியா? தூய சக்தியா? அந்த ஆட்சியை நீங்கள் கொண்டு வருவேன்னு சொல்லி எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்கிறீங்க. எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன், எம்ஜிஆர் தலைவராக எடுத்துகிட்டு இருக்கீங்க ஈரோடுலேருந்து. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது சினிமா துறை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் தந்தையாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்ல மனிதர் உங்கள் தந்தையார் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள். அன்றைக்கு அவர் பல படங்கள் எடுத்தார். சட்டம் ஒரு விளையாட்டு, நீதிக்கு தண்டனை, நீதியின் மறுபக்கம், நான் சிவப்பு மனிதன், இப்படி பல படங்கள் எடுத்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது இந்த சமயத்தில் எடுத்தார். அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்றைய நிலையில சினிமா யார் கட்டுப்பாடில் இருந்தது, எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த எம்ஜிஆர் நீங்கள் திருப்பி இப்போது ஒரு தலைவரை ஏற்றிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரோடு ஸ்பீச்சில் நீங்கள் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசியிருக்கீங்க. அந்த ஜெயலலிதா அவர்கள புகைப்படத்தை சட்ட பாக்கெட்டில் வச்சிருக்கிற செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் கொடநாடு போய் கை கட்டி நின்னது போது இருந்த ஆட்சியில் அந்த ஆட்சியோட தலைவியின் புகைப்படத்தை சட்ட பாக்கெட்டில் வச்சிருக்கிற செங்கோட்டையனை நீங்கள் கட்சியில் சேர்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு இது ஒரு பெரிய முரணாக தெரியுது உங்களுடைய நிலைப்பாடில். ஸோ அதை நீங்கள் விளக்கணும். அதிமுக ஆட்சி அவர்களுடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சியா? தூய்மையான ஆட்சியா? அது தீய சக்தியா? தூய சக்தியா? அதை நீங்கள் விளக்க வேண்டிய நிலைமையில் இருக்குங்க. ஏன்னா செங்கோட்டையன் இன்றைக்கி உங்களுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கார். பிஸி ஹேண்டை தவிர உங்களுக்கு இன்னொரு பெரிய சக்தியாக செங்கோட்டையன் தான் இருக்கார். அவர் இன்னும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பேக்கெட்டில் தான் வச்சுருக்காரு. ஸோ எந்தெந்த கொள்கைகள் உங்களுக்கு எம்ஜிஆரோட கொள்கைகள் எந்தெந்த கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கும்? எந்தெந்த கொள்கைகளுக்கு உங்களுக்கு முரண் இருக்குது? ஜெயலலிதா அவர்களோட எந்தெந்த கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கும்? எந்தெந்த கொள்கைகளில் நீங்கள் முரண் இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். ஏன்னா இது செங்கோட்டையன் அவங்க கட்சிக்கு வராத வரைக்கும் இதை பற்றி யாரும் கேள்வி கேட்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஆனால் இன்றைக்கி அவர் கட்சிக்கு வந்திருக்காரு. கட்சிக்கு வந்தும் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுருக்காரு. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அதை கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் தூய்மையான அரசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு வரணும்னா அந்த தூய சக்தி தீய சக்தின்ற ஒரு கம்பேரிஷன் வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இன்டைரக்டாக தீய சக்தின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஊழல் ஊழல் நிறைந்த கட்சி திமுகன்னு சொல்ல வரீங்க. இன்றைய நிலைமையில் நவீன அரசியலில் மாடர்ன் பாலிட்டிக்ஸில் எல்லா கட்சிகள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. யார் மேலே வேணாலும் யாரானாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம்.
அது ஒரு சட்டம் வழியா அது ஒரு ப்ராசஸ்ல போய் கடைசியில அது கன்விக்ஷனும், அ அக்விட்டலும் ஆகப்போறது. அந்த மாரி நடந்த விஷயத்துல தமிழ்நாட்டுல கன்விக்ட் ஆன ஒரு கேஸு அ ஜெயலலிதா அவர்களோட கேஸ் தான். அவங்க தான் A1. அந்த கேஸ்ல கன்விக்ஷன் ஆகி தான் சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க. அது உங்களுக்கு தெரியலையா? அந்த A1 ஜெயலலிதா அவர்கள் உடைய டிசிஷன் வந்து அந்த கோர்ட் டிசிஷன் வந்து அபேட்மெண்ட்ன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அவங்க நாட் கில்ட்டின்னு சொல்லல. அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க உயிரோட இருந்திருந்தால், அவங்களும் அன்று சசிகலாவோட ஜெயிலுக்கு போயிருப்பாங்கன்றது தான் சட்டம். அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ, இப்ப நீங்க வந்து அ ஊழலற்ற ஆட்சி குடுப்பேன்னு சொல்லும்போது, நீங்க எம்ஜிஆர் அவர்களையும், ஜெயலலிதா அவர்களையும் கோட் பண்ணும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது. எம்ஜிஆர் மேலயும் நெறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஜெயலலிதா ஆட்சிகள் மேல நெறைய குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ, இதுக்கெல்லாம் நீங்க ஆன்ஸர் பண்ணியே ஆவணும். ஏன்னா, தேர்தல் பரப்புரையில பேசும்போது, நீங்க பேசிட்டு போனப்புறம் நெறைய கேள்விகள் இது மாரி வரும். அதுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணி தான் ஆகணும். ஸோ, இந்த மாரி விஷயங்கள நீங்க பேசும்போது, என்னை பொறுத்தவரை மற்ற அ தேர்தல் பரப்புரையில ஒரு அக்யூசேஷன் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, அத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சில பாயிண்ட்ஸ குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆ அதனால இதனால வந்து உங்களுக்கு வாக்கு சதவீதமே இல்லன்றதும் நான் சொல்லல. நீங்க இன்னைக்கும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்ல அ என்னை பொறுத்தவரை ரஜினிக்கு அடுத்து நீங்க தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். உங்களுக்குன்னு ஒரு அ இளைஞர் பட்டாளம் இருக்கு. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அது வாக்கா மாறுமா? எல்லாமே வாக்கா மாறுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா, உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்குன்றத நான் மறுக்கல. ஆனா, நீங்க தேர்தல் பரப்புரை பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா அது ஃபைன் டியூன் பண்ணி ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது அதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனும் குடுத்தீங்கன்னா, நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். மத்தபடி எனக்கு எந்த கட்சி மேலயும் பாசிட்டிவோ, நெகட்டிவோ கிடையாது. எல்லா கட்சிகளும் ஒன்று தான் என்ன பொறுத்தவரையும். பட் நீங்க ஒரு கட்சிய ஒரு கட்சிய எடுத்து அந்த கட்சி தீய சக்தி, இந்த கட்சி தீய சக்தி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆ இன்னும் வரும் சில நாட்கள்ல நீங்க குடுக்குற பரப்புரையில அத எதிர்பார்க்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் டிவிகே. That's it for me from me today. I will come back to you with another episode tomorrow. Till then, take care.